பாட்காஸ்ட் டேர்டெவில் போன எபிசோட் 3 and 4 டிஸ்கஷன். நான் காசி கூட பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன், நீங்க பாத்துட்டீங்களா எபிசோட் 3 and 4? கண்டிப்பா காசி, பார்க்காம ஒருவனா பயங்கரமான பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் நானு. பயங்கரமான எபிசோட்ஸ், பட் ஆனா எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல, அப்படிதான் நான் சொல்லுவேன் காசி. எனக்கும் நீங்க சொல்ற மாதிரி தான் பிரீத்தன். எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் செகண்டோட ஃபயர் ஒன்னு கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஸ்லோ பேஸ்டா போற மாதிரி தான் இருக்கு. நான் ஆக்சுவலா ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்லோ பேஸ்டா தான் போற மாதிரி இருக்குன்ட்டு, பட் இந்த நீங்க இப்பதான் ஃபீல் பண்ணிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல, ஃபர்ஸ்ட் 2 எபிசோட விட அதை விட ஸ்லோ பேஸ்டா போற மாதிரி இருக்கு எபிசோட்ஸ்லாம். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு, தேவையில்லாத சீன் ஃபில் பண்றாங்களோ இல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றாங்க அவங்க. ஆமா, ரொம்ப அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல மாதிரி இது டைலாக்ஸ் அதிகமா இருக்கு, ஆக்ஷன் கம்மியா இருக்கு. நான் நெட்ஃபிளிக்ஸ பத்தினா ஃபுல்லா பாக்கல. சோ ஆனா அதுல ஒரு மாதிரி வெறித்தனமா சொன்னாங்க அப்படி இப்படின்னு. பட் ஆனா ஏன் அது இல்ல? அப்போ நெட்ஃபிளிக்ஸ்லயும் இதே மாதிரி தான் இருந்துச்சா? இப்படி தெரியல. நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி இருக்கும்னா அதுலயும் இருக்கும் டைலாக் இருக்கும். ஆனா அது வேஸ்டா இருக்காது. ஒரு டைலாக் அதிகமா வைக்கிறாங்கன்னா அது அடுத்த எபிசோட்ல வர பில்டப்கான டைலாக்கா இருக்கும். இதுல வந்து சும்மா ஃபில்லருக்காக வைக்கிற மாதிரி தோணுது எனக்கு பார்க்கும்போது. டைலாக்ஸ் ப்ராப்ளம் இல்ல, அந்த சீக்வன்ஸே எதுக்கு வருதுன்னா அப்போ அது வந்து பக்காவா மேட்ச் ஆகுமா பின்னாடி இல்லையா, இல்ல சும்மா அவங்களோட கேரக்டர் ஆர்க்குக்காக வைக்கிறாங்களா, எதுக்காகன்னு தெரியல. அது மாதிரி சொல்ல வரேன். அந்த சீக்வன்சஸ் எல்லாம் நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம். அதாவது ஃபியூச்சர்ல தெரியும் இந்த டைலாக் எல்லாம். இது அப்படி பார்த்தாலுமே கூட லென்த் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 50 minutes 40 minutes லேக் தான். 30 minutes முடிச்சிடலாம். யா ஷூர். நம்ம இப்போ எபிசோட் 3 ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்க்கு பாத்தீங்கன்னா அந்த கிரைம்ஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதிகமான கிரைம்ஸ் நடந்திருக்கும். கண்டிப்பா அதை ஹைஜாக் பண்ணிருப்பாங்க ட்ரக்க. ஆமாமா. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து அதை அப்படியே அந்த பிபில எப்பவும் போல காட்டுவாங்க. ஆமா, அந்த கிளிப் ஆக்சுவலி அது நல்லா இருக்குங்க. அதுல அவங்க என்ன சொல்றது, என்பிசி கேரக்டர்ஸ் சொல்லக்கூடாது, அது எப்படி சொல்றது, அது மக்கள். நான் ஜிடிஏ சும்மா ஒரு என்பிசின்னு வந்துருது. அந்த மக்கள் இல்ல, அந்த மக்கள் பேசுறது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சில விஷயங்கள் இப்ப ஆடியன்ஸா நம்ம பாக்குறோம்ல, நம்ம பிரதிபலிப்பு மாதிரி அவங்க பேசுறாங்க. சோ அதெல்லாம் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல ஓகே, பட் இதுல வந்து ரொம்ப அதிகமா காட்டுறாங்கன்னு தோணுது. சும்மா காட்டுறாங்களேன்ற மாதிரி தான் தோணுது. இல்ல, பட் எனக்கு அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து அவங்க பிளைண்டா டிரான்சிஷன் பண்ணாம கொஞ்சம் ஃபில் பண்ணி டிஃபரெண்டா டிரான்சிஷன் பண்றாங்க. ஓகே தான் எனக்கு. ஓகே. சோ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவங்க ஒரு விஷயத்தை நம்மளுக்கு விதைச்சிட்டு அந்த ஃப்ரேமுக்கு எடுத்துட்டு போறாங்கன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இல்ல, இன்னொரு என்னோட இஷ்யூ என்னன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் அளவு இந்த 3rd 4th ஏன் எனக்கு பிடிக்கலன்னா, ஜெனீரிக்கான ஒரு சில சீன்ஸ் இருக்கு. கிங்பினை காட்டினாலே அவர் சாப்பிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலுமே சாப்பிட்டுட்டே இருக்காரு, சீன் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கணும்ன்றதுக்காக வைக்கிற மாதிரி இருக்கு சில சீன்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல, அதுவும் சொல்லலாம். இதுல ஹைலைட் என்னன்னா, திரும்பவும் இன்னொரு வாட்டி சாப்பிடுற சீன் வரும் பாருங்க. அது அடுத்த எபிசோட் நினைக்கிறேன். சோ நீங்க சொன்னது இந்த இடத்துல எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. கிங்பின் குண்டாவதுக்கு காரணம் சாப்பிடுறது தானா அப்படின்ற மாதிரி. அது ஆமா, சீன் வைக்கலாம். ஆனா இவ்வளவு சீன் எப்படி 4 எபிசோட்ல வந்து இத்தனை சாப்பிடுற சீன் வைக்கிறது வந்து அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, இப்போ எந்திரிச்சு நம்ம காலையில எல்லாமே பண்றோம் தான், அதுக்காக நம்ம சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல எல்லாத்தையும் காட்ட போறது இல்ல. இவங்க எது காட்டுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் எபிசோட ட்ரிம் பண்ணி ஒரு 1/2 hourல முடிச்சிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த கல் சைனான் வால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆமா, அது வேற அடிக்கடி காட்டிருக்காங்க. எனக்கு ஒரு சைடு வந்து ட்ரிகர்ட்னு போட்டுருக்கு. நான் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா, ஓகே பனிஷர் வந்து இதோ வரப்போறாரு பார்த்தேன். பெருசா ஒண்ணுமே பனிஷர் பண்ண மாட்டார் போல அப்படின்ற மாதிரி. ஏன்னா ட்ரிகர்ட்னு போட்டுச்சுன்னா பனிஷர் இறங்கி சம்பவம் செய்யறாரு அப்படின்ற நம்ம எனக்குனே அந்த கில்லர் வர பனிஷர் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? ஆல்ரெடி அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நார்மலா நம்ம பார்த்தாலே தெரியும், பனிஷரை எப்பவுமே வந்து கெட்டவனா காமிக்க போறது இல்லை. எப்படின்னாலும் எப்பயும் அவர் நல்ல சைடு தான் இருப்பாரு. இது வந்து வேற யாரோ குரூப் தான், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாலே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். கண்டிப்பா. பட் அவங்க அந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு வராங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வரேன். நம்மளுக்கு அது ஒரு ஹைப் கிளப்புற சஸ்பென்ஸ். ஓகே, அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றது ஓகே தான். இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, அப்புறம் அந்த வழக்கம் போல அந்த இது நடக்கும். அந்த கோர்ட் சீன் வந்து நம்ம ஒயிட் டைகரை காப்பாத்த ட்ரை பண்றாரு மேட் மோர்டாக்கு. ஆமா, எல்லா கேஸ் அவரு காப்பாத்த ட்ரை பண்றதாமா. அது கஷ்டப்பட்டு போன எபிசோட்ல தான் சண்டை எல்லாம் போட்டு காப்பாத்தி விட்டுருப்பாரு. பார்த்தா வந்து அது நான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த விட்னஸ் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு அந்த மாதிரி. ஆமாமா, அந்த விட்னஸ் சொன்னது பயங்கரமான. அதுக்கப்புறம் வழக்கம் போல
சரி இதுதான் வேலைக்கு ஆகுது, சென்டிமெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கே தெரியும் அந்த ஊர்ல எல்லாம் அந்த ஜூரி சொல்றதுதான் ஃபைனல். இப்போ ஜட்ஜு சொல்றது ஃபைனல் இல்ல, ஜூரிக்கும் ஜட்ஜ் அளவுக்கு பவர் இருக்கு, அவங்க சொல்றதும் ஃபைனல்ல வரும். அதனால சென்டிமெண்டா போலாம் சொல்லிட்டு அவங்கள கரெக்ட் பண்ணி விட்டுருவாரு மேட் மர்டாக். இத்தனை பேரை காப்பாத்திருக்காரு, போலீஸ்காரங்களா ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஓகே எப்படியோ காப்பாத்திடுவாரு. ஆமாமா இல்ல அந்த இடத்துல ஒரு இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஜூரி ஓகே, அவங்க அயாலாவை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா எனக்கு ஒரு விஷயம், அந்த ஒய்ஃபோட என்ன சொல்றது, ஒய்ஃபோட மென்டாலிட்டி அங்க மாறுறதையும் அவங்க கன்வின்ஸ் ஆகுறதையும் கவனிச்சிங்களா நீங்க இந்த சீக்வன்ஸ்ல? இவர் ஒயிட் டைகர் இவரோட விஷயங்கள் தெரிய தெரிய அவங்களோட மைண்ட் செட் வந்து நம்ம ஹஸ்பண்ட தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்றது அவங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. இல்ல ஃப்ரீடன், நாங்க ஒய்ஃப் கேரக்டர் அதெல்லாம் கவனிக்கிறேன். ஏன்னா ஷோவை பொறுத்த இப்ப வரைக்கும் நான் பார்த்ததுல இரிட்டேட்டிங்கான கேரக்டர் அந்த ஒய்ஃப் கேரக்டர் தான். பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு, எனக்கு தெரியல எனக்கு. பட் ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியோட சென்டிமெண்ட் இப்படிதான் இருக்கும், அது அப்படி சொல்ல வந்தேன். சோ அது கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒய்ஃப் எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். சோ லேட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இஸ் காமன் மேனோட ஒரு இது. இந்த ரைட்டிங் அப்படி இருக்காங்களா, இந்த ஆக்ட்ரஸ் அப்படி பண்றாங்களா, அது எனக்கு புரியல என்னன்னு. இந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல பெருசா. நீ சொல்ற மாதிரி ஆனா சேஞ்சஸ் இருக்கு, ஒரு மாதிரி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நான் சொல்றது அந்த என்ன சொல்றா ஷோ ரைட்டர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறது கரெக்டா பண்றாங்க, அந்த கன்வே பண்றது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த சேஞ்சஸ் தெரியுது. அதெல்லாம் பாத்துட்டு ஓ நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளவு நல்லா வரான்ற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள் கரெக்டா கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமா அந்த ஹெல்பிங் ரெக்கார்டு போலீஸ்க்கு அவர் பண்ணது, ஒயிட் டைகரை பத்தி நம்ம அப்படியே எப்படி சொல்றது, ஒரு பெரிய மனுஷரை காட்டுற மாதிரி நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்ற மாதிரி ஒயிட் டைகரை தூக்கி போட்டு போறாங்க. இந்த லியோ படத்துல நிமிர்ந்து அந்த மாதிரி என்னன்னா நான் ஏன் ரொம்ப ஸ்லோவா இருக்கேன், அந்த சீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த விட்னஸ் சீன் அவங்க இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த சீனே லென்த்தா இருக்கும், ஒரு 10-15 நிமிஷம் வரைக்குமே அந்த சீன் காமிச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து கட் பண்ணிட்டு இருக்கலாம். விட்னஸ் வர்றது, மறுபடியும் வேன்ல கூட்டிட்டு போறது, அந்த பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. வேற வண்டியில மாத்தி மாத்தி கூட்டிட்டு போறது, ஒரு வண்டியில விட்னஸ் போவாரு, இன்னொரு தண்டியில நிச்சயத்தை இருப்பாரு. பழைய காலத்து ஸ்டைலா இருந்தாலும் இன்னமும் அந்த ஸ்டைல் மட்டும் தான் பண்ண முடியும்ன்றதுனால வேற வழி கிடையாது. இல்ல அது ஓகே, அது கூட ஓகே தான். ஆனா அதை இவ்வளவு நேரம் காட்டுறோமான்றது கொஞ்சம் இந்த சீரிஸ் தேவையில்லாத அணி கரெக்ட் தான் நீங்க சொல்ல மாதிரி. சோ ஒரு 1 hour சீரிஸா இது எடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்றதே தப்பா தான் இருக்கு எனக்கு என்னமோ நீங்க சொன்ன மாதிரி. ஆமா half an hour பெஸ்ட். சோ பழைய இப்ப மூன் நைட் மாதிரி 1/2 hour சீரிஸா இருந்தா பக்காவா இருக்கும் இவங்க காட்டுற விஷயங்கள் சொல்றது எல்லாமே. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர்ல எங்கேயுமே யூஸ் ஆக போறது இல்லை. இப்போ அந்த விட்னஸ வந்து அவர் பொய் சொல்லிட்டாரா, கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டினாங்க, பொய் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த மேட்ரு, அந்த கேரக்டரோட மேட்ரே முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர்ல எங்கேயும் அந்த கேரக்டர் வரப்போறது இல்ல எம்சியூல கூட அந்த கேரக்டர் வந்து பெருசா யூஸ் ஆக போறது இல்ல. அதுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு 50 minutes யூஸ் பண்றது வந்து தேவையில்லாத ரொம்ப சீன்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் கரெக்ட் தான். ஏன் அது இப்படி பண்ணாங்கன்னா, ஸோ ஒயிட் டைகர்ன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், சும்மா அப்படியே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம். மேபி ஒரு கேரக்டர். நான் ஒயிட் டைகரை பத்தி பேசல, இந்த விட்னஸ பத்தி பேசுறேன். அந்த போலீஸ்காரங்க அடிக்கும் போது ஒரு விட்னஸ் இருப்பார்ல, அவரை தானே கூப்பிட்டு வருவாங்க, ஒளிச்சு வச்சு கூப்பிட்டு வருவாங்கல்ல. இல்ல அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே ஒயிட் டைகரை பத்தி எலாபரேட்டா காட்டும் போது எக்ஸ்ட்ராவா விட்னஸ காட்டுனது இஸ் வேஸ்டட். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி. அந்த தேவையில்லாத யாரோ ஒரு கேரக்டருக்கு வந்து இவ்வளவு டைம் கொடுத்து அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் விருப்பமா இருந்தது அதை பார்க்கல. அந்த இடத்துல அவங்க வேற ஒன்னு சொல்ல ட்ரை பண்றது என்னன்னா, சரி எப்படிப்பட்டவர் அவர், நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த மாதிரி காட்ட ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்ல வந்தேன். ஒருவேளை மேபி நம்ம அந்த விட்னஸ் மட்டும் பாக்குறீங்க, அதை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ்லயும் இவங்க காட்ட ட்ரை பண்றாங்க எப்படிலாம் அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ டேர் டெவிலுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்கன்றது எப்படி, அந்த மூமெண்ட் நல்லா இருக்கும் பாருங்க. கரெக்டா டோரை திறந்துட்டு வர்றது, இவர் எந்திக்கிறது, இந்த சீக்வன்ஸ். ஸோ ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு காட்ட நினைக்கிறாங்க, அதை வந்து கொஞ்சம் லேக் ஆகிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அவங்க சர்ப்ரைஸா டக்குனு வந்திருக்கலாம் மேபி. ஆமா அது 10-15 minutes வந்து ரொம்ப அதிகம் தான். அது பார்க்கும்போது ரொம்ப நேரம் போற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து கிங்பின் வந்து நிறைய ட்ரை பண்றாரு, எப்படியாவது கிரைம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும், அவரு ஸ்டைல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அதனால அவரே வந்து நடக்கக்கூடாது, கிரைம்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே பேசி விட்டுருவாரு. அந்த ரைட் ஹேண்ட் விட விஜிலாண்டிஸ் எல்லாம் நல்லவங்க இல்லன்றதுதான் அவர் போக்கஸா இருக்காரு. திரும்பவும் அதுதான் அவரு டென்ஷன் ஆகுறாரு. நியூஸை கேட்டுட்டு இந்த மாதிரி விடக்கூடாதுன்ட்டு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுக்குறாரு நற்குன்னு. ஆமா அந்த அயலைய வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்த உடனே வயிறு எரிஞ்சிட்டு இருப்பாரு ஒரு சைடு பார்த்துட்டு கிங்பின்னு.
நல்ல வேலை அப்போ சாப்பிடுறத காட்டல. So, பயங்கரமான ஒரு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா, எனக்கு கிங்பின் இப்போ ஆக்சுவலி மாசாவே காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில இடத்துல அது வந்து மாசா வேலை செய்யல, கிளாஸாவும் வேலை செய்யல. ஒரு ஃபன்னா போயிருது. கரெக்ட் தான் நீங்க எனக்கு சொல்றது. Kingpin இன்னமும் மெருகேத்தி காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் நம்ம ஃபர்ஸ்டே அடிக்கடி ஃப்ரேம்ல அவரை வந்து கிங்பின் பாக்குறதும் அந்த வேல்யூவை குறைக்குதோன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா பிரீத்தர் நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டாரு பெருசா, வராரு எதுவுமே பேசிட்டே பண்ணாது, இருக்காரு. அடிக்கடி ஃப்ரேம்ல காட்டவே வேணாம்னு நினைக்கிறேன். கிங்பின் திடீர்னு காட்டி அவங்க ஆளுங்க வேலை செய்யற மாதிரி காட்டுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லனை கரெக்டாவே காட்டுற மாதிரி இருக்கும். சும்மா வில்லனை காட்டிட்டே இருக்கும், ஆனா இவர் என்ன பண்றாரு பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆமா, அதுவும் அந்த கேரக்டருக்கான வேல்யூவை வந்து குறைக்கிற மாதிரி தான் ஸோ செகண்டரி வில்லன்ஸை எடுத்துட்டு வரலாம், இன்னும் எடுத்துட்டு வராம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன ரீசன் தெரியல. ஆமா, இப்போ டோட்டலா எபிசோடே 8 எபிசோட்ஸ் தான். அதுல வந்து பாதி கடந்துட்டோம் நம்ம. இருந்தாலும் வந்து எதை நோக்கி போகுது, என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு ஃபாஸ்ட் பேஸாவே இல்ல, ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. தெளிவா ஒரு விஷயம் என்னன்னா, டைட்டில்ல சொல்லிட்டாங்க டேர் டெவில் பார்ன் அகைன், அது தெரிஞ்சு போச்சு. கிங்பின் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லிட்டாரு மேயர் ஆகி விஜிலன்டி அழிக்க போறேன். ஸோ கான்செப்ட் கிளியர், பட் ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் தான் சொதப்புது. அது ரொம்ப ஸ்லோவா கொண்டு போறாங்கள மாதிரி தான் தோணுது. ஆமா ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒயிட் டைகர் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னேன், அதுதான் ஒயிட் டைகரை கொண்டுட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒயிட் டைகரை கொன்னிட்டாங்க, ஓகே, நீங்க அந்த சீன்லயும் பாத்துறீங்க இல்ல அந்த டிஷர்ட் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு விட்னஸ்க்காக இவ்வளவு பண்ணீங்க. ஒயிட் டைகரை சுட்டதுக்கு அப்புறம் பருத்தி முட்டை குடோன்ல இருந்து, அதுதான் எனக்கு இந்த 15 நிமிஷம் கூட பரவாயில்லைங்க. 42 எபிசோட ஒருத்தனை பார்த்துட்டு அவனை போட்டு தள்ளிட்டாங்க. ஆமா, அதுவும் ஒரு அதுக்கும் அந்த சீன்ஸ் வந்து அவ்வளவு அந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ண தேவைன்னு தான் தோணுது. டைமிங் இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம். உண்மையிலே செத்துட்டாரா சாவலையா அப்படின்றதுதான் இப்போ கன்ஃபியூஷன். ஆனா அந்த டெத்ல காமிக்கல, பட் சொல்றத வச்சு பார்த்தா உண்மையிலேயே இறந்துட்டாருன்னு தான் தோணுது. இன்னொன்னு ஏன் அப்படி கன்ஃபார்ம் பண்றேன்னா, இன்னொரு அந்த கேரக்டர் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க, அவங்களோட அந்த அங்கிள்னு கூப்பிட்டு ஒரு கேரக்டர் வரும், ஏஞ்சலான்னு வரும் தெரியுங்களா, ஒயிட் டைகரோட நீஸ். கண்டிப்பா ஒயிட் டைகரை மாமான்னு கூப்பிட்டு வருமே, ஏஞ்சலான்னு ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு வரும். கண்டிப்பா அவங்க வந்து இப்போ வருவாங்க. சரி காசி, அத சொல்லுங்க. அந்த அந்த கேரக்டரும் ஆக்சுவலி டம்மி கேரக்டர் தான் இருந்தாலும் ஓகே. நம்ம இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த கொலை பண்ணது பாத்தீங்களா ஒரு ஆங்கிள், நீங்க ஒரு லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த பக்கம் கன் பாயிண்ட் பிளாக் ஷாட் மாதிரி ஒரு சடன்லி ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் எழுப்பி இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி. ஒரு வெல் பிளான்டான ஒரு மர்டர். வந்து ஒரு ஹாப்பியா அந்த ட்ரெஸ் போடுறாரு, நான் வந்து திரும்ப விஜய் இறங்க போறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு இனிமே என்ன பயம்ன்ற மாதிரி. சோ அதுதான் உனக்கு பயம், அதுதான் ஆபத்து அப்படின்னு அவர் உணரவே இல்லை பாருங்க. அதை நான் நீங்க நோட்டீஸ் பண்ணேன். அது ஏன் அவர் யோசிக்கல? இல்ல, நான் பார்க்கும்போது அந்த சீன் எதுவுமே நீங்க சொல்றது நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சவுண்ட் நான் கேட்ட மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, ஒரு சந்தோஷமா ட்ரெஸ் போடுற மாதிரி இல்ல, சும்மா ஒரு எப்பவும் வழக்கம் போல இல்ல அந்த ஃபீல் அதுதானே. அப்ப காப்பாத்துங்கன்றதுதான் அவர் போறாரு, அந்த லேடி சவுண்ட் மேக் பண்றாங்கல்ல, நீங்க கவனிச்சிருக்கீங்க? இல்ல, நான் கவனிக்கல. அதான் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஓஹோ, ஓகே. ஏன்னா நான் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பேக்ரவுண்ட்ல பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கிங்பின் வந்தாலே வந்து அந்த மாதிரி மாஸ்க் விஜிலன்டிய வந்து அவங்களா ஒரு சட்டத்தை வந்து மதிக்காதவங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க பேக்ரவுண்ட்ல. இவருக்கு வழக்கம் போல ட்ரெஸ் போட்டு, ஆமா, இவரு வழக்கம் போல ரெடி ஆயிட்டு எப்பவும் போல கிரைம் வந்து தடுக்க போறாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவரு சந்தோஷமா எல்லாம் போடுற மாதிரி எனக்கு தோணல. நான் பார்க்கும்போது அப்படி தெரியல எனக்கு. ஒரு நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ரிட்டர்ன் வந்துட்டு அவர் அந்த ட்ரெஸ் போடுறது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அவ்வளவுதான். அவர் சிரிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஹாப்பினஸ்ன்றது இட்ஸ் அவர் கண்ணுல ஒரு தெளிவு தெரிஞ்சது, ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, வெளியே வந்துட்டோம், நம்ம வந்து திரும்பவும் நம்ம பழையபடி இருக்க போறோம்ன்ற அந்த ஃபீல் இருந்துச்சு அவருக்கு. ஓகே, அதான் நான் அது பெருசா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கவனிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சவுண்டு கேட்ட மாதிரி கூட எனக்கு தோணல. ஹெல்ப் பண்ணுன்ற சவுண்ட் கூட எனக்கு பெருசா கேட்கல. ஒருவேளை அதுவும் நான் கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். இல்ல, அதனாலதான் அவர் அந்த பக்கம் மூவ் ஆன் பண்றாரு, கரெக்டா ஷூட் பண்றாங்க. வெல் பிளான். நான் கவனிச்சது என்னன்னா, அந்த ஷூட் பண்ணிட்டு அந்த பனிஷரோட சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிளை போட்டுட்டு அந்த ஷூட்டர் போவாரு மட்டும் கவனிச்சேன். ஆமாமா, அதுதான் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் ஒரு மேட்ரு. ஆல்ரெடி ட்ரிகர்டுன்னு போட்டிருக்காங்க, இப்ப சுட்டிருக்காங்களா, ஸோ பனிஷரை கொண்டு வர்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க ஃபோர்த் எபிசோட பாத்துட்டீங்க, ஸோ அதனால நம்மளுக்கு அடுத்த விஷயமும் தெரியும்ன்றதுனால
அவ்வளவுதான். எபிசோட் 3யோட இல்ல எபிசோட் 3யோட அந்த சீனோட முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு வந்து அந்த ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு அயலையா, இந்த மாதிரி இந்த சவுண்ட் கேட்கணும், பீச் ஓரமா போயிட்டு ஒரு குருவியோட சவுண்ட் ஒண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த சீன் நடக்காமலே போயிடுச்சு, அதுக்குள்ளேயே செத்துட்டு இருக்காரு அவரு. கண்டிப்பா. அதே மாதிரி அந்த எண்டிங்ல வந்து அந்த சவுண்ட் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு, அந்த குருவியோட சவுண்ட் நம்மளுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அயலாக்கு போடுங்கன்னா நம்மளுக்கு போட்டு அந்த எபிசோட முடிச்சிட்டு இருப்பாங்க அவுட்ரோவா. ஆமா ஆமா, அது நல்லா இருக்கு. சோ 4th எபிசோடு ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அயலையா வந்து அவ்வளவுதான், அது நடந்துருச்சு, அவ்வளவுதான், வேஸ்டட். சோ மார்வல் பேக் நினைச்சேன், மார்வல் திரும்பவும் தப்பு பண்றாங்களோ அப்படின்ட்டு இந்த இடத்துல எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இன்னொரு கேரக்டருக்கான பில்டப்னு தோணுது. ஏன்னா அயலையா இறந்ததை காட்டிட்டு அப்படியே அவங்கள மீட் பண்ண வந்து அவங்க நீஸ் வருவாங்க ஆஞ்சலா, அவங்கள வந்து நெக்ஸ்ட் ஒயிட் டைகரா புஷ் பண்றாங்களோன்னு தோணுது. ஆனா பார்க்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. நானும் அதேதான் கெஸ் பண்ணேன், எங்க அவெஞ்சர்ஸ்க்கான இன்னொரு லீட் அப் கொடுப்பாங்களோ மேபி. அதான் நானும் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. அவங்க வளர்றதுக்கே எப்படியும் ஒரு 5-6 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா காமிச்சிருக்காங்க. இல்ல, ஒரு டீனேஜர் தான். இல்ல டீனேஜர் தான், ஆனா டீனேஜர்லயே இயர்லி டீனேஜர். இப்போ டீனேஜர் எங்க அவெஞ்சர்ஸ்ல இருப்பாங்க காசி. ஓகே, எனக்கு என்னமோ எங்க அவெஞ்சர்ஸ்க்கான இதுதான் மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் பர்சனலா எங்கேயும் ஒயிட் டைகர் வந்து எங்க அவெஞ்சர்ஸ்ல பார்த்தது இல்ல பெருசா. இந்த கேரக்டர் கொஞ்சம் மெச்சூரான கேரக்டர் தான். இப்ப நம்ம நிறைய பேரை பார்க்காத கேரக்டர்ஸ் தான் எடுத்துட்டு வர்றாங்க காசி. மார்வல் காமிக்கோட பேக்கப் பிளான் அப்படி எடுத்துட்டு வர்றது இல்ல. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான பிளானா கூட இருக்கலாம். ஏன்னா அப்படி வந்திருந்தா நம்ம வேற மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ பாத்திருப்போம். கரெக்டா சொல்லணும்னா நம்ம பார்த்த அவெஞ்சர்ஸே கரெக்டான அவெஞ்சர்ஸ் இல்ல. ஆமா, சோ அந்த மாதிரி தான் எனக்கு மேபி சொல்றேன். பட் அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. மேபி நீங்க சொன்ன மாதிரி இப்போ சீக்ரெட் வார்ஸ் எல்லாம் வரும்போது மல்டிவர்ஸ்ல இருந்து வயசான ஒயிட் டைகர் வருவான், என்ன நடக்கும், திடீர்னு ஏஞ்சலாக்கு வயசாகலாம். சோ இன் ஃபியூச்சர் அது நம்மளுக்கு தெரியாது. இல்ல அது கன்ஃபார்மான்னு கூட தெரியல. அவங்க ஏஞ்சலாவை தான் நெக்ஸ்ட் ஒயிட் டைகரா புஷ் பண்ண போறாங்களான்னு கூட நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. பட் எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா. அது ஏன்னா கரெக்டா இந்த கேரக்டர் இறந்த உடனே அந்த கேரக்டர் காட்டுறாங்களா, அதனால ஒரு டவுட் இல்லாம அவங்க பேசுற விதங்கள் அதே மாதிரி ஒரு விஜிலாண்டிக் ஃபீலை கொடுக்குது. எப்படின்னா நியாயத்துக்காக பேசுறாங்க, அதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஏஜ்ல அப்படி மெச்சூர்டா பேசுறது. ஏன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த வைஃப் கேரக்டர் கூட காட்டல, இந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த திருந்திட்டாங்கன்ற அந்த வைஃப் கேரக்டர் கூட பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. அது மொக்க கேரக்டர் தான், அது நம்மளுக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த ஃப்ரேம்ல யூஸ் ஆனாங்க, அவ்வளவுதான். ஒரு ரிடெம்ஷன் ஃப்ரேம், அது ஃப்ரேம் அந்த இடத்துல ரைட்டிங்க்கு தேவைப்படுது. நம்ம தப்பா நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஃபீல் பண்ணாங்க, அதோட அந்த கேரக்டர் ஓவர் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆனீங்கன்னா வழக்கம் போல ஸ்டீம்ஸை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வேஸ்ட், அந்த குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு. எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஓபனா சொல்லணும்னா. நாங்க கேட்க விரும்பாத ஆக்ஷன் கிரைம் மார்வல் சீரிஸ். ஆனா நீங்க எது இப்ப அதுதான் காசி. எனக்கு என்னன்னா, இப்போ விஜய் டிவில ஹாலிவுட் படம் போடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு விஜய் டிவி பாத்துட்டே இருப்போம், அதுல விளம்பரம் போடுவான். டக்குன்னு ஜி தமிழ் போனோம்னா சொல்லுவதான உண்மை போடுவான். இப்ப தெரியாம அதுல போட்டு திரும்ப ரிமோட் பேட்டரி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? மாத்த முடியாது பாருங்க, அந்த மாதிரி நான் மாட்டிக்குவேன். எனக்கு இருக்குடா இதெல்லாம் பேசுறீங்க. காமெடி கதையெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? கிரைம் வாழ்க்கையை காட்டுறதா நாங்க பாக்குறோம். இந்த மாதிரிதான் இருந்துச்சு கிங்பினோட சைட்ஸ் எல்லாம், அந்த சீன்ஸ் எல்லாம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு டைம்ல கிரிஞ்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஃபீல் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எதிர்பார்த்தேன் இந்த சைக்கியாட்ரிஸ்ட வச்சு பெருசா பண்ண போறாங்க, பார்த்தா ஃபேமிலி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைக்கியாட்ரிஸ்ட வச்சு. அதுதான் இப்போ அவங்க என்ன நினைச்சிருக்காங்க மேபி நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸா பேசினாலும் இன்னொரு பக்கம் டைரக்டரோட ஐடியாலஜியா பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? மேபி அப்படி அந்த சைட்ல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா, சீரியஸா இவங்களை பத்தி பேசி எமோஷனலா நம்மள வந்து கவரலாம் அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ண புல் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிலாம். ஏன்னா இது ஆக்சுவலி ஒரு ஃபில்லர் எபிசோடா கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்களோ. இப்படி ஒரு ஆங்கிள் வேற இருக்கு, அதுக்கு நீங்க சொல்லிதான் தெரியுது எனக்கு. ஏன்னா இதுல ஸ்டோரி சொல்ல முடியாதுன்னு அவங்க மாதிரி அவங்க திங்க் பண்ணிருக்கலாம் மேபி. அடுத்து என்ன சொல்றது தெரியல, 5வது எபிசோடு எழுதுற வரைக்கும் 4வது எபிசோட சும்மா போட்டு விடுறான். அதுக்காக நான் ஃபில்லரா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இழுத்துதான் பேசுறாங்க இந்த எபிசோடு ஃபுல்லாவே. நான் அடுத்தடுத்து பாருங்களேன், நீங்க பெருசா ஒரு விறுவிறுப்பான சீக்வன்ஸ் இருக்காது. ஆமா, அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ஏதோ போட்டு கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதானே அந்த பார்ல குடிச்சிட்டு இருப்பாங்க அந்த டேனியல். அந்த ஆமா, அவர் அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு டேனியல், பார்ல குடிச்சிட்டு 2 பொண்ணுங்க கிட்ட லீக் பண்ணி விட்டுருவாரு. அது அந்த விஷயம் அதுல அந்த பார்ல பேசின சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி
அதுவே நல்லா இருந்திருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு. பாக்குற மாதிரி அதுல எதுவுமே இருக்காது. எப்படி இருந்தாலும் காசி என்ன சொல்றது, குடும்ப கதை கேட்கறதுக்கு இது நல்லா தானே இருந்துச்சு. அப்படி சொல்றீங்களா? சரி, அது ஓகே தான். ஏன்னா நீங்க இல்ல அந்த சீக்வன்ஸோட ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் பாருங்க, சும்மா குடும்ப கதை மூஞ்ச திருப்புறாங்க, அது சும்மா அப்படி இந்த ரவுண்ட் ரூம்ல ஒரு யாருமே டான்ஸ். இருக்க மாட்டாங்க. புலம்புறது கிங்பின் புலம்புறதை பார்க்க நம்ம வந்திருக்கோம். டேர் டேவில் எனக்கு அது ஒரு கிங்பின் மாதிரி கேரக்டர் எடுத்துட்டு வந்து அவங்க இன்னொருத்தவங்க கூட இருந்தாங்க, அது அது இருந்தவன வந்து சும்மா போட்டு தள்ளி இருக்க வேணாம். அதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது லேட்டரா வரும். அது அந்த ட்விஸ்ட் இருந்தாலும் முன்னாடி இவ்வளவு ஸ்லோவா காட்ட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். அதனாலதான் நான் யோசிக்கிறேன், சோ அந்த இடத்துல ஃபில்லிங்காக என்னென்னமோ பண்ணிருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் அப்படி சொல்ல வந்தேன். ஆமா, எப்படியும் அந்த கேரக்டரை வச்சு பெருசா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அந்த ஆடம்ல கேரக்டர் வந்து அவ்வளவுதான், எப்படியும் முடிச்சு விடாம போறாங்க. அதுக்கு இவ்வளவு பெருசாவா? இவங்க நிறைய கேரக்டர் தேவையில்லாத கேரக்டருக்காக பில்ட் அப் டைம் வேஸ்ட் நிறைய பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நானும் அதை ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண கேரக்டரே கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. அந்த வேஸ்ட் பண்ண கேரக்டர்லயே எனக்கு கொஞ்சமாச்சு பிடிச்ச கேரக்டர்னு பார்த்தா, நான் ஓகே பாக்கலான்ற கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கேரக்டர் ஒண்ணு இருக்கும், ஹோம்லெஸ்ஸா ஒண்ணு இருக்கும். அந்த போலீஸ்காரங்க கூட புடிங்கி தின்ட்டு இருப்பாங்க அந்த கான்ஃபிளிக்ஸ் பாத்திருப்பீங்க, ஜெயில போட்டிருப்பாங்க. மேட் மோர்டாக் வந்து அவருக்காக வாதாட வந்திருப்பாரு. ஐயோ அது இல்ல, அந்த கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே. இந்த தேவையில்லாத கேரக்டர் காட்டுறத விட அந்த தேவையில்லாத கேரக்டர் ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. தேவையில்லாத கேரக்டர்லயே அது ஒரு பெஸ்டான கேரக்டர்னு வச்சுக்கலாம். என்ன பர்சனல் ஒப்பீனியன். அட்டெண்ட் பண்ணாரு எதுக்கு? என்ன அதாவது என்ன சொல்லுவாங்க மீம்ல சொல்ல மாதிரி, என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பேசுறான்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த கேரக்டர். இல்ல எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும், அவரை அவனை பத்தி பேசி அவங்கிட்ட போய் மொக்க வாங்கிட்டு வரணும். ஆனா எங்க போனாலும் பாருங்க, இல்ல அவர் வந்து டேர் டெவில் அசிங்கப்படுத்திடும், அது இன்னொரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம், ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா, டேர் டெவில் எதுக்கு பிளே பாயா புஷ் பண்றாங்க, ரொம்ப அதிகமான பிளே பாய்ஸம் காட்டுறாங்க. அது வந்து எனக்கு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப மாத்துற மாதிரி இருக்கு, டேன் ஓவர் பண்ற மாதிரி. எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் சீக்கிரமா மடக்குறாரு, அந்த பொண்ணை கவர்றாரு, இப்படிதான் அந்த பொண்ணுங்க டைலாகும் பாருங்க, ஈஸியா அவர்கிட்ட விழுந்த மாதிரியும், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும் நீதான் அடுத்த அந்த ஒரு போக்கஸ்ல அந்த பொண்ணுங்களும் பேச வச்சிடறாரு. இவரும் அப்படியே ஸ்மார்ட்டா காம்பவுண்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி எல்லா பொண்ணுங்கிட்டயுமே அதே மாதிரி லாங் டைம் பேசுறாரு. ஒரு டியூரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு ஆங்கிள் எதுக்கு காட்டுறாங்கன்னா தெரியல. இல்ல, அது தமிழ்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அது வந்து ஒரு சார்ம் வந்து கிரியேட் ஆச்சு. அதாவது ஒரு வக்கீலா இருக்காருல்ல, அதுக்கான ஒரு டெக்னிக்கா இருந்துச்சு. ஏன்னா நீங்க சொன்ன உடனே பண்ண மாட்டாங்க, ஓகேவா? எல்லாருமே பண்ற மாதிரி இருக்கு. எல்லா பொண்ணு எல்லா பாக்குற பொண்ணு கிட்ட எல்லாம் ஒரு இது பண்றாரு. அப்படி தெரியல, நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அது ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகல. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த 10 நாள் 10 நாளுக்கு ஒருத்தர்கிட்ட பேசுறாருல, அந்த கேரக்டர் என்ன பவர், அவனுக்கு என்ன ரைட்ஸ், அதை பத்தி நம்மளுக்கு தெரியல. திடீர்னு அந்த கேரக்டர் போற, அது ஏன் லேடியா இருக்கணும், அந்த மாதிரி நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றது ஓகே தான், பட் ஓகே அந்த சீன் எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த லேடிய வந்து நீங்க ஹார்ஷா சொன்னீங்கன்னா எப்பயும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் அந்த கேரக்டர். நீங்க வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க போறது இல்லை. எப்படி இருந்தாலும் கம்மி பண்ணோம்னா இப்படி யாராவது பிடிச்சவங்க சொன்னாதான் கேட்க முடியும். அதனால அந்த சீனை வந்து அந்த மாதிரி ரைட் பண்ணது வந்து ஓகே, எனக்கு கன்வின்சிங்கா தான் இருந்தது. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, இதே மாதிரிதான் இந்த லவ் இன்ட்ரெஸ்ட் காட்டினதும் அவங்களும் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஆணி, அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்னங்க எப்படி சொல்றீங்க தேவையில்லாத ஆணி? அவங்கதான் முக்கியமான கீ பார்ட் அந்த சீரீஸ்க்கு. இப்ப கிங் பின்னுக்கும் அவங்க ஒய்ஃபை பஞ்சாயத்து பண்றது அவங்க தானே, எவ்வளவு முக்கியமான கேரக்டர். என்னங்க நீங்க சொல்வதெல்லாம் உண்மை, கேரக்டர் நல்ல கேரக்டர். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம். பட் நான் ஓவரால் எனக்கு வந்து திருப்தி அளிக்கவில்லை எதுவுமே. எனக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளாக் அமெரிக்கன் கேரக்டர் இருக்குல்ல, ஹோம்லெஸ் கேரக்டர், அது ஃபர்ஸ்ட் பிடிக்கமா தான் இருந்தது. ஆனா லாஸ்டா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாரு, லாஜிக்கா வந்து பேசுவாரு, அது நல்லா இருந்தது. அது அவரே சொல்றாரு, நீங்களே கரெக்டா தான் சொல்றீங்கன்ற மாதிரி அந்த டேட் டெவிலே சொல்லுவாரு. என்னன்னா 2 பாக்கெட் அந்த இது திருடுறதுக்கு ஜெயில போட்டிருப்பாங்க. அந்த காசு வந்து எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு யூஸ் ஆயிருக்குன்ற மாதிரி பேசுவாரு. அது கொஞ்சம் லாஜிக்கா தான். ஒரு வேல்யூவான பாயிண்ட் இருக்கு. ஓகே, அதனால வேணா ஸ்கிரீன் ரைட்டரை மன்னிச்சிடலாம் இந்த இடத்துல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மலையாள சினிமா பாக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. இப்போ மலையாள சினிமாவில எனக்கு வந்து எதுக்கு கூட கம்பேர் பண்றதுனே தெரியல. ஒரு மொக்கையான இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. அதிகமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படத்துல மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயங்களும் வருது. அடுத்த ஸ்பாட்ல எனக்கு இம்ப்ரெசிவான சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. பிஸ்கு கிட்ட போயிட்டு அந்த விஷயத்த சொல்லணும். அப்போ பிஸ்க வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க பாருங்க, பாட்டு பாடும்போது அவர் ரியாக்ஷனை பாக்கணுமே அந்த ஸ்கூல்ல குழந்தை.
குழந்தைய வச்சு பாட்டு பாட சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஒரு மாதிரியான பாட்டு வேற. அது அந்த பாட்டு வந்து 80s வந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே ஒரு மாதிரி கிரிஞ்சான பாட்டு. அது பெருசா யாருக்குமே பிடிக்காது. தியேட்டர்ஸ் அதிகமா இருந்தாங்க அந்த பாட்டுக்கு. அதோட இந்த பிஸ்குக்கு எதுக்குடா பாட்டு கேட்க வைக்கிறீங்க இந்த மாதிரி அவர் ரியாக்ஷன் ஒண்ணு எனக்கு இதெல்லாம் தேவையா மாதிரி அவரும் மாட்டேங்கிறோம். அடுத்த பாட்டுல எனக்கு வேணாம் நான் கிளம்புறேன்னு ஓடும் போது அப்பதான் டேனியல் சொல்லியிருப்பாரு நான் இதுக்கு நான் தான் காரணம் இதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த லேடி சொல்லியிருக்கோம். ஆமா, அதையும் மீறி நான் தான் அப்படின்னு தைரியமா பிஸ்கி கிட்ட சொல்லுவாரு பாருங்க. சொல்லி அதை சரி பண்ணுவாரு பாருங்க பேசி. அது ஒரு இடத்துல டேனியல் ஒரு மாஸ் காட்டிட்டு பாருங்க. சண்டையும் போட பலம் கிடையாது, ஆனா பேச்சு திறமையிலே சாதிச்சிருப்பாரு. வேலையை விட்டு போல. அது நல்லா இருக்கு. இது சிம்பிளான லாஜிக்கல் சொல்யூஷன் தான். இப்போ கஷ்டப்பட்டு மறைக்கணும். இப்போ அவரு தேடிட்டு இருப்பாரு ஒரு சைடு யாரு பண்ணது மாட்டினாருன்னா காலி. சொல்யூஷனா தெரியல, பட் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சொல்யூஷன். அது ஒரு தேவைப்படும் தான், தைரியம் அதுக்கு தேவைப்படும். ஆனா நீங்க லாஜிக்கா பாருங்களேன், அவர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ பிஸ்க் வந்து ஒரு சைடு தேடிட்டு இருப்பாரு யாரு பண்ணான்னு, மாட்டினாருன்னா காலி. இப்போ இவருக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் இவரும் கஷ்டப்பட்டு மறைஞ்சு தப்ப சரி பண்ணும் அப்படி இப்படின்னு நிறைய வேலை இருக்கு. ஆனா இப்போ இது வந்து சிம்பிளா அவரே ஒத்துக்கிறதுனால இப்ப அவருக்கும் வேலை கம்மி, பிஸ்க் கிட்டயும் நல்ல ஒத்துக்கிறது மட்டும் நீங்க பாக்குறீங்க. நான் ஒத்துக்கிறது இல்லாம அவரு அதுக்கப்புறம் பேசின டைலாக் கவனிங்க. கிங்பின் ஆப்போசிட்டா பேசவே விடக்கூடாது பிளான் பண்ணிருக்காரு பாருங்க. எப்படி பிரேம் பண்ண அந்த வேர்ட்ஸ பாத்தீங்களா நீங்க? அதாவது பிஸ்க்கு கோவம் வரனாலும் அதை பிஸ்கால காட்ட முடியாத அளவுக்கு ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்டிவா பேசுவாரு பாருங்க. நான் விசுவாசமா இருக்கேன் அந்த விஷயங்கள்ல சொல்ல வரேன். உங்களால கோவப்பட்டு அவர் அடிக்கவும் முடியாத மாதிரி பேசியிருப்பாரு. அந்த சூப்பரா ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரிதான் இப்போ செந்தில் கிட்ட கவுண்ட் பண்ணி பேசாருல, முன்ன அடிக்கவும் முடியல அந்த மாதிரிதான் இருக்கு அந்த அந்த சீனை பாத்தீங்க. இல்ல ஏன்னா அது டேனியல் கேரக்டர் எனக்கு கொஞ்சம் நாளா பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு நல்ல கேரக்டர். ஆமா, அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து காட்டிட்டு தராங்க. பிஸ்க்கு கூடவே ஒரு ரைட் ஹேண்ட் மேன ஒரு சைடு காட்டும் போது அவர் சொல்ற வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி ஒரு காட்டும் போது, இப்போ பொலிட்டிக்கலா ரைட் ஹேண்ட் மேனா இவரு இருக்காது. அதாவது கிரிமினல் வரல ரைட் ஹேண்ட் மேனா இன்னொருத்தர் இருக்காரு. இன்னொரு விஷயம் ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா நீங்க? அந்த ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பிளான் போடுவார் தெரியுமா பிஸ்க்கு? ஆமா, இந்த ஏரியாவை டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு. ஆமா, அந்த போர்ட் எல்லாம் க்ளீன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல சில ஃப்ரேம்ல காட்டியிருப்பாங்க. இப்படி டேனியல் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு கொஞ்சம் அதிகம் நோட்டீஸ் பண்ணிருக்கணும். எப்படின்னா பிஸ்க புகழ்ந்து பேசிட்டு இந்த மேடம் வந்து எடுத்து பேசினதுக்கு அப்புறம் தனியா இந்த மேடம் கிட்ட சூப்பரா பேசுனீங்க, இவரையும் தூக்கி விடுவாரு. சோ ரெண்டு பேருமே பகச்சிக்க கூடாதுன்றது தெளிவா இருக்காரு. ஆமா, அதையும் நோட் பண்ணேன் நானு. டேனியல் கேரக்டர் கொஞ்சம் கண்டிப்பா பின்னாடி டேனியல் வந்து ஒருவேளை பெருசா ஏதாவது பண்ணுவாரான்னு தெரியல, முதுகுல குத்துட்டு இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்டா இருக்கிறவர் வந்து எப்பவுமே டேஞ்சரஸா தான் பேசுறாரு. ஆமா, அவருக்கு ஆக்ஷன் தான் பிடிக்கும். இல்ல அவரே சொல்றாரு, நான் கிரிமினல் வந்து நான் வந்து மேயருக்கான ரைட் ஹேண்ட் மேன் இல்ல, நான் வந்து அந்த மேனோட அதாவது அந்த ஆளோட ரைட் ஹேண்ட் மாதிரி அவரே சொல்றாரு. ஒரு சீன்ல சொல்லுவாரு, நீ மேயரோட ஆளுதானன்ற மாதிரி கேட்பாங்க அந்த கேங் மெம்பர்ஸ். ஆமா தெரியும், நாம அதை நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோம். அது நம்ம பேசிருக்கணும். அந்த இடத்துல அவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு, இல்ல நான் மேயருக்கான ஆள் இல்ல, நான் வந்து ஆளுக்கு அந்த ஆளுக்கான அதாவது பிஸ்க்குக்கான ரைட் ஹேண்ட் மேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, அதுலயே தெரிஞ்சிடும் அவர் கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்ல இந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல கிங்பின் ஃபேஸ பாத்தீங்கன்னா அவர் தயாரா தான் இருக்காரு. அது எப்போன்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க சூப்பரா. ஆமா, சோ கிங்பின் கண்டிப்பா ஆச்சரியம் இல்ல. அவர் மேயரா நல்ல மாதிரி எவ்வளவு நாள் நடிக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. ஆமா, கேரக்டர் மாறல, பட் அந்த எக்ஸிக்யூட் அந்த அதாவது அவர் பண்ற வேலை கொஞ்சம் மாறி இருக்கு. அவர் யூஸ் பண்ற டெக்னிக் மாறி இருக்கு. ஒரு கேரக்டரா இல்லாம ஒரு பொலிட்டிக்கலா பண்ணிருக்காரு. ஆனா அவரை வச்சு காமெடி எல்லாம் ட்ரை பண்ணிருப்பாரு பாருங்க. அதுதான் அவரை வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. அதாவது அந்த வி பில்ட் திஸ் சிட்டி பாட்டை வந்து அந்த குழந்தைங்க பாட்டெல்லாம் பாட்டு அதே வந்து பெரியவங்க பாடி இருப்பாங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல. அந்த ஒரு மீட்டிங் ஒன்னு அட்டென்ட் பண்ணுவார் தெரியுங்களா? அது ஒரு மறுபடியும் அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. ஆமா, சோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேட் மடாக் வந்து புல்லட் கேசிங் சீக்வன்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு. யாருகிட்ட? அந்த டாக்டர் கிட்ட, அந்த போஸ்ட் மார்டம் டாக்டர். இருந்தாலும் ஏன் கேஸ் கிடைக்கல அப்படின்றது அவரு சிந்திச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த சின்ன ஒரு பாட்டில வச்சு தட்டி விட்டா எங்க போயிருக்கோம் கெஸ் பண்ணி அந்த அந்த என்ன சொல்றது ஒரு சீக்வன்ஸ் பாருங்க. சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் டைரக்டரும் அந்த இடத்துல பேசியிருக்காரு. நல்ல ஸ்கிரீன் ரைட்டரோட வேலையான்னு தெரியல சொல்றேன், பட் நல்லா இருக்கு.
அவர் கரெக்டா இந்த புல்லட் கேஸ் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு, கண்ணாடி எடுக்காம. ஆமா பட் நார்மலா ஒரு தமிழ் சினிமால எல்லாம் பார்த்த சீக்வன்ஸ் தான். நார்மலா ஹீரோஸ் பண்ணுவாங்க, பட் நல்லா இருக்கு. ஆமா அது பிசர் இல்லாம இருந்தது, நல்லா தான் இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பிராங்க பாக்குறது, அதுக்கப்புறம் தாங்க தாறுமாறு எனக்கு தெரிஞ்சு. பனிஷரை பார்த்த உடனே இனிமே அப்படின்ற மாதிரி மத கொண்ட யானை இருக்கு மாப்பிள்ள அப்படின்ற உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எனக்கு பனிச்சர் பார்த்தோன்னா ஓகே அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா பனிச்சரே அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பேஸ்போரோட பைத்தியம் இங்க வந்துருச்சான்னு எனக்கு ஒரு பக்கம். எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங்ல பனிச்சரை காமிச்ச உடனே திடீர்னு காமிச்சிருப்பாங்க அந்த அந்த ஆக்ஸ் எடுத்து வெட்டுற மாதிரி வந்திருப்பாரு. ஓகே தலைவன் வந்துட்டான் பெருசுதான் பண்ண போறான்னு பார்த்தா அட்வைஸ்மெண்ட் பேசிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா பனிச்சர் ட்ரிகர்டுன்னு போட்டாங்களே, அது தப்பு. பனிச்சர் ட்ரிகர் ஆகல, அவன் டேர்டெவில ட்ரிகர் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது பனிஷர் வந்து ஃபார்ம்ல இல்லையோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா என்ன காப்பி அடிக்கிறானா அவனை வந்து நானே காலி பண்றேன்ற மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ சொல்லிட்ட உடனே அவர் கண்டிக்கவே இல்லை, யாரோ என் பேரை யூஸ் பண்ணனா ஓகே பண்ணிட்டு போட்டோம்ன்ற மாதிரி தான் இருக்காரு அவரு. அதுக்கு ஒரு சொல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் பையன் அவர் கேட்டிருப்பாரு, உனக்குள்ள உன் ஃப்ரெண்ட கொண்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு உனக்கு கேட்கும் எனக்கு என் பையன் கேக்குறது கேக்குது அப்படின்னுவா. அந்த மாதிரி அவர் சொல்லி டேர்டெவில வந்து மிஸ்கைட் பண்ணாரா இல்ல அவரை தூண்டி விட்டாரோ, கீ கொடுத்தாரா தெரியல. பட் இவர் ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி, இவர் ஏன் இங்க இருக்காரு? சோ நம்ம பழைய எபிசோட்ஸ் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல மேபி பாக்கணுமா என்னன்னு தெரியல. சோ பனிஷருக்கு என்னாச்சுன்றதும் கொஞ்சம் கிளியரா கேட்டா நம்மளுக்கு புரியல. பட் ஓகே ஏதோ ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்தது. பனிஷரை காமிச்சது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான். பட் ஆனா அந்த ரீசன்ஸ் நம்ம கண்டிப்பா பேசுவோம். மக்களே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பனிஷரை பத்தி உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவர் ஏன் இப்படி இருந்தாருன்னு நம்ம கண்டிப்பா நானும் காசி உங்களுக்காக சொல்லுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடலை போட ஆரம்பிச்சிருவாரு. கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு ஆமா பிளாட் வேர்ல்ஸ் நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்படியே பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சைக்கியாட்ரிஸ்டிக்கோட மேட் மோடாக் வந்து கடலை போறதை காமிச்சிருப்பாங்க, மறுபடியும் மீட் பண்ற மாதிரி அந்த சீன் எல்லாம் ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பசங்க 90s கிட்ஸுக்கு வந்து டேர்டெவில் ஷோ பாத்தீங்கன்னா எப்படி பொண்ணுகிட்ட பேசுறதுன்னு கத்துக்கலாம், மனச பூந்து விளையாடுறாரு. ஆனா அந்த சீன் நல்லா இருக்கும், அந்த ஒரு தண்டனையை குறைக்கிறதுக்காக ஒரு லேடி கிட்ட போய் பேசுவார்ல, அந்த சீன் வந்து ஒரு ஹேண்டில் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும், அதுவும் பக்காவா ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பேச மாட்டாரு. லேடிஸ் கிட்ட பேசுறதுலாம் இல்ல, லேடிஸ் கிட்ட பேசின சீக்வன்ஸ் கூட மொக்கையெல்லாம் அமைக்கல, இவங்க நல்லா தான் பண்ணாங்க, இதெல்லாம் நல்லா தான் பேசாரு. ஆனா மறுபடியும் வந்து அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மரண மொக்கம் வாங்குவாரு, அவரு தூக்கி பாயிண்ட் போட்டு இவர் லாயர் இல்ல ரைட்டிங் அந்த மாதிரிதான் பண்ணிருக்காரு அவரு. ஏன்னா அவரு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பொண்ணு சொன்னான்னு அந்த கேஸ் அட்டன் பண்ணாரு, அவ்வளவுதான். அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு, சிம்பிள் லைக் தட். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மறுபடியும் பிஸ்க காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அப்பதான் அந்த ஆடம வந்து என்ன பண்ணாருன்ற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எத்தனை வந்து அடைச்சு வச்சிருப்பாரு வெனிசா கூட அஃபேர்ல இருந்ததுனால. கண்டிப்பா அடைச்சு வைக்கிறது ஓகே காசி, மறுபடியும் ஏன் சாப்பிடுறாரு? ஏங்க அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நோட் பண்ணீங்களா நீங்க? எப்பவுமே வெள்ளை கலர்ல சாப்பிட்டு இருப்பாரு, உப்பு சப்பு இல்லாம. இப்ப வந்து நல்லா காரம் எல்லாம் போட்டு பாஸ்தா சாப்பிட்டு இருப்பாரு. எவ்வளவு பெரிய சேஞ்ச் இருக்கு. பாஸ்தா, ஆமா சாசேஜ் எல்லாம் இருக்கு, சாசேஜ் பாஸ்தா எல்லாம் கலந்து சாப்பிட்டு இருப்பாரு. அதை நீங்க நோட் பண்ணி கொஞ்சம். அதான் ஃபர்ஸ்ட் உப்பு சாப்பிட்டு எல்லாம் சாப்பிடுவாரு, இப்ப காரம் வைக்கிற எல்லாம் போட்டு சாப்பிட்டு இருப்பாரு. எவ்வளவு பெரிய கேரக்டர் சேஞ்ச், என்னமா பண்ணிருக்காரு கேரக்டர். அதாவது சைக்காட்ரிஸ்ட் போனா சரியாகும் நினைப்போம், உள்ள இருக்கிற அண்ணியனை தூண்டி விட்டுட்டீங்க வேற கடைசி வரையும் சாப்பிடுறதுக்கு இல்ல மிச்சர் சாப்பிடுற கேரக்டர் ஆக்கிட்டாங்க கிங்பின் நினைக்காதீங்க. அவர் கண்டிப்பா வெல் பிளான் பண்ணிருக்காரு. ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடம கடத்தி வச்சிருக்காரு. சோ பழைய கிங்பின் இருக்கா, நான் அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா, கிங்பினோட மைண்ட் அப்படியே தான் இருக்கு. அவரு இப்ப எப்படி பேசிக்கா அந்த மங்காத்தால அஜித் சொல்ற மாதிரி எவ்வளவு நாள் தான் நல்லவனா அடிக்க முடியுன்ற மாதிரி தான் அவரு இருக்காரு. கண்டிப்பா அவரோட மோட் ஆன் பண்ணுவோம். ஏன்னா இப்ப டேர்டெவில் அதே ஃப்ரேம் பேரலா பாத்தீங்கன்னா டேர்டெவில் வந்து தன்னோட பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருப்பாரு, ஒரு சூப்பரான சீக்வென்ஸ் அது. அவரு ஒரு சைடு வந்து இதை அப்படியே பேரலா காமிச்சிருப்பாங்க. கிங்பின் வந்து அவரோட பழைய வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி, அதே மாதிரி டேர்டெவில் வந்து பழைய அந்த ஃபைட்டிங்க்கு போற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அது சூப்பரா இருந்துச்சு. சோ பயங்கரமான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஃபைட். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கும் போது இதுல நம்ம முக்கியமா ஒரு விஷயம் நான் மறந்துட்டோம் காசி, மிஸ்ட். இங்க ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லை, இத பத்தி நம்ம பேசிருக்கணும். மியூஸ் ஒருதான் பயங்கரமான மாஸ்க் போட்டுட்டு இல்ல அவரை பத்தி பேசணும்னா ஏதாவது காமிக்கணும். அவர் பண்றது அவரை காமிச்சது 5 நிமிஷம் தான் காமிச்சாங்க, அவரை பத்தி என்ன பேசுறது. பட் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க காமிக்ஸ்ல எல்லாம் அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா மேபி இட்ஸ் உங்களுக்கு புரியும்.
அவர் பாத்தீங்கன்னா டிராயிங் ரொம்ப பிடிக்கும், கிராஃபிட்டி. அவர் தான் கிராஃபிட்டி அங்க வரைஞ்சது எல்லாமே அவர் தான். புரியுதா? இப்போ அந்த கிங் பீனை வந்து 2 ஃபேஸா வரைஞ்சதும் அவர் தான். ஓகே. அந்த இடத்துல பிளட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா. சோ அந்த பிளட் எல்லாம் எப்படி எடுக்கிறாருன்றத கடைசியா காட்டினாரு பாருங்க, வேற மாதிரி. சோ ஒரிஜினல் பிளட் எடுத்து பெயிண்டிங் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோத்தனமான விஷயம். ஆமா. ஒரு கட்டத்துல நான் அந்த ஆடம் தான் இந்த மியூஸ் நினைச்சிட்டேன். ஏன்னா அவன் கைகள் அழகானது, அது வரையும் அப்படி சொல்லும் போது நான் இந்த வில்லன் தான் அந்த மியூஸ், ஆடம் தான் அந்த வில்லனா இருப்பான்னு நினைச்சேன். பட் அது இல்ல. சோ ஆடமும் வேஸ்ட் கேரக்டர் ஆயிட்டான், யூஸ்லெஸ். ஓகே. ஆமா, அவரும் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த எபிசோட் ஃபுல்லாவே அந்த கிராஃபிட்டியா அடிக்கடி காமிச்சிட்டு இருப்பான். அந்த ஒயிட் டைகரோட கிராஃபிட்டியா இருக்கட்டும், அந்த ஸ்கல் அந்த கிராஃபிட்டியா இருக்கட்டும். கண்டிப்பா பனிஷரோடது. பட் அது எல்லாமே மியூஸ் இவர் தான் வரைஞ்சிருக்காரு, அது அப்படிதான் எனக்கு தோணுது. ஆமா, அந்த வில்லனை கண்டிப்பா இதை காட்டினாலும் வச்சு அந்த கிராஃபிட்டியை கொஞ்சம் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அதிகமா தான் காமிச்சிருக்காங்க, அடிக்கடி காமிப்பாங்க அந்த கிராஃபிட்டியை. இல்ல வில்லனை காட்டணும் அவசியம் இல்ல காசி. இதுதான் சொல்றேன், நீங்க கிங் பீனை பாக்குறத விட கிங் பீன் ஒர்க், கிங் பீனை பத்தி பேசினாலே போதும், அதுதான் வேணும். வில்லனை பார்த்து பார்த்து வில்லனை ஹைப் ஏத்த முடியாது எனக்கு. சோ வில்லனை மாசா காட்டணும்னா வில்லனோட செயலுக்கான ஒரு எவிடன்ஸ் நம்ம பார்த்தா போதும் காசி. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் வில்லன். சும்மா வில்லனை மூஞ்ச மட்டும் பார்த்து வில்லனை பார்த்து பயப்பட முடியாது. ஆமா, கரெக்ட் தான். சோ அதெல்லாம் வச்சு அதே மாதிரி எப்பவுமே வில்லன் இறங்கி, நீ நினைக்கிற மாதிரி வில்லன் இறங்கி கொலை பண்ணாதான் வில்லன் மாஸ் இல்ல. வில்லனுக்கு கீழே இருக்கிறவங்க செஞ்சாலுமே வில்லன் மாஸ் தான். அப்படிலாம் நினைக்கல. இல்ல ஓகே, நீங்க சொல்றது புரியுது எனக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க அதனால அவனுக்கு அந்த வில்லனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான வில்லனா வருவாரோ அப்படி ஒரு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஆனா 5 நிமிஷம் காட்டினாலும் பயங்கரமா தான் காட்டியிருப்பாங்க, அவரை கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனாலும் ஒரு 9 எபிசோட் ஷோல வந்து எபிசோட் 4ல தான் அந்த வில்லனையே 5 நிமிஷம் காட்டுறாங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த சீசனுக்கு அந்த வில்லனுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தெரியல. எப்படி அந்த கனெக்ஷன் இருக்கும்ன்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இல்ல காசி, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப புல்சை ரிட்டர்ன் வருவாரு 8 மேபி ஃபினாலேயோ 8லயோ வருவாரு. ஏன்னா கிங் பின் வந்து மெயின் வில்லனா இருந்தாலும் கிங் பின் வந்து செகண்ட் சீசன்ல தான் உங்களால பெருசா அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ ஹீரோ வந்து இப்ப டேர் டெவில் வந்து ஸ்ட்ரெயிட்டா கிங் பின்ல சண்டைக்கு போக முடியாது, இப்ப மேயர் வேற. சோ சண்டை உங்களுக்கு வேணும் அப்படின்னா புல்சை வரணும். சோ புல்சை வேற இப்ப ஜெயில இருந்து ஆயுள் தண்டனையில இருந்து உடனே வர்ற மாதிரி காட்ட முடியாது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால இப்போ இவரை இறக்கி விட்டுருப்பாங்க. மேபி இன்னொரு வில்லன் சும்மா ஒரு ஃபைட்டுக்காக முடிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு சிம்பிளா தான் முடிய போகுது. ஒரு பெருசான வெல் பேக்கடான சீசனா இருக்க போறது இல்ல, ஆக்ஷன் பேக்கடுன்றது கிடையாதுன்னு தோணுது. ஆமா, இந்த போற வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்ஷன் கம்மியா தான் இருக்குமோன்னு தான் தோணுது. பட் இன்னொரு 5 எபிசோட் இருக்கிறதுனால மேபி இட்ஸ் ஒரு ஃபினாலேக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோட் பயங்கரமா இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் 5வது எபிசோடு தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமா, 5வது எபிசோட்ல ஓரளவு தெரிஞ்சிடும் எப்படி எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன் எபிசோட் 4ல. எஸ், அந்த பிளட் எடுக்கிற சீக்வென்ஸ் பயங்கரமா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அவுட்ரோ, சிம்பிளான ஒரு அவுட்ரா தான் இருக்கும். இந்த எபிசோட்ல எதுவும் பெருசா சிம்பாலிசமோ இல்ல பாட்டோ எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. டேர்டேவிலோட இன்ட்ரோவே அவுட்ரோவா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இது பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் எக் மாதிரி பாத்தீங்கன்னா மொரால்ஸ்னு ஒரு பேரை மென்ஷன் பண்ணிருப்பாரு. இப்போ ஒயிட் டைகரை வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடாது தெரியுங்களா, போலீஸ்காரங்களை இத்தனை போலீஸ்காரங்களை ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. அதுல வந்து மொரால்ஸ்னு ஒரு பேரை யூஸ் பண்ணிருப்பாரு. ஒருவேளை மைல்ஸ் மொரால்ஸா இருக்குமோ, அவரும் இந்த சிட்டி தானா வேற சிட்டியா அவரு? அதாவது மைல்ஸ் மொரால்ஸோட அப்பா வந்து போலீஸ் நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை அதுக்கான ஈஸ்டர் எக்கா இருக்குமோன்னு தோணுது. அது கன்ஃபார்ம் ஆகல, இல்ல சும்மா கூட இருக்கலாம். ஏன்னா மார்வல் வந்து சும்மா ஈஸ்டர் எக் வைப்பாங்க, எதுவுமே தேவையில்லைனாலும் சும்மா வைப்பாங்க. ஈஸ்டர் எக் தெரியும், அதுக்கான ஒரு இதுவாக இருக்கும், ஒரு சிம்பிளாசமா இருக்கும். ஈஸ்டர் எக்ஸும் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி மொராலிஸ்ன்றது மைல்ஸ் மொராலிஸோட அப்பாவா இருக்கலாம், அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரலாம்னு டவுட் தான். ஏன்னா மைல்ஸ் வரதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குன்னு தோணுது. இதோ அர்ஜென்டாலாம் கொடுத்தாரு. கண்டிப்பா அவர் வந்து ஸ்பைடர்மேன் 4ல தான் அவரை வர வைக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட நேம் காட்டிட்டு சோ அவன் பையன் அதுக்கப்புறம் வளர்ந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி வளர்ந்துருவான் இல்லையா? சோ ஐடியாலஜி இப்பவே அந்த பேரை சொல்லி வைக்கலாம்னு நினைச்சிருக்கலாம், தெரியல மேபி அது. பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மொராலிஸ் வந்து வேற யூனிவர்ஸ், அதான் நம்ம கவனிக்கணும். சோ அதையும் நம்ம யோசிக்கணும். இல்ல வேற யூனிவர்ஸா இருந்தாலும் அந்த எல்லா யூனிவர்ஸ்லயும் ஒரு மொரால்ஸ் இருப்பார்ல. இப்போ பீட்டர் வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கானா, எல்லா யூனிவர்ஸ்லயும் இருப்பாரு பீட்டர். ஓகேங்களா? கரெக்ட். அந்த மாதிரி நீங்க மொராலிஸும் இருக்கலாம்ன்றீங்க. மேபி இருக்கலாம், ஒரே இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு ஏதோ கனெக்ஷன்லாம் இருக்காதுன்னு தான் தோணுது. அவ்வளவு சும்மா ஈஸ்டருக்காக வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு. இது ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்காக கூட வைப்பாங்க. யூஸ் ஆகுதோ இல்லையோ சொல்லி வைப்போம், பின்னாடி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த டெக்னிக்கா இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள்ல பண்ணிருக்காங்க. எப்பயோ சொன்ன பேர் எடுத்துட்டு வந்து திடீர்னு நாங்க அப்ப சொன்னோம்ல அது இதான் அப்படின்னு இந்த கேரக்டர் தான் நம்மளுக்கே நடந்திருக்கும். சோ அந்த மாதிரி
சரி. ஏன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ கேப்டன் அமெரிக்கா, என்ன சொல்லலாம், வின்டர் சோல்ஜர்லயே நிறைய சூப்பர் ஹீரோஸ் சொல்லியிருப்பாங்க அநியாயத்துக்கு மென்ஷன் பண்ணிட்டு ஈஸ்டர் இருக்குல்ல. ஆமா, தெரியும் அந்த உங்களுக்கு. வகாண்டா இது அந்த மாதிரி நேமோர் எல்லாம் அதுலயே காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சும்மா ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. சும்மா சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. மேபி பார்க்கலாம் அது வந்து ஃபேன்ஸ் ஃபியூச்சர் எப்படி அது இருக்குன்னு. நம்மளுக்கு தெரியாது, ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளா போடுவாங்க பிரேக் டவுன் பண்ணி. அந்த டேரக்டருக்கே தெரியாதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி இததான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, டேரக்டர் ஆமான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் இந்நேரத்துக்கு பண்றாரு. இல்ல இந்நேரத்துக்கு இதை பாத்தீங்களா அதை பாத்தீங்களா வந்திருப்பாங்க. அதெல்லாம் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி So, யார இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஃபேன்ஸ் நீங்க எங்களுக்கு ஈஸ்டர் எக்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. நாங்க வந்து இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜபிளா மாறல, அவ்வளவுதான். ஷேரிங் தானே, ஒரு ஓகே, கான்வர்சேஷன் தானே. கண்டிப்பா ஓவராலா சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஆவரேஜா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட வெயிட் பண்றோம். சோ அடுத்த ஸ்டே டியூன் மக்களே. கண்டிப்பா பாட்காஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்காஸ்ட்ல பாப்போம்.